யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்ன வார்த்தை சொல்றாரு? தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்ன தாகம்? இயேசு பத்தி என்ன தாகம்? கெத்செமனி தோட்டத்துல ஸ்டார்ட் பண்ணி கல்வாரி கொல்கத்தாக்கு வர்ற வரைக்கும் சுமார் 17 மணி நேரம் 17 to 18 hours மனுஷன் நின்னாரு, அடி வாங்கினாரு, உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த தாகம் எப்பேற்பட்ட தாகம்? இயேசு எப்பேற்பட்டவரா இருந்தாரு? இந்த கோலத்துல இயேசு எப்பேற்பட்டவரா இருந்தாரு? அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாரா இல்ல மனுஷனா இருந்தாரா? சோ சிலுவையில தொங்கும் போது இயேசுவானவர் 100% தேவ குமாரனாகவும் இருந்தாரு, 100% மனுஷ குமாரனாகவும் இருந்தாரு. சோ அவரை எல்லா இடத்துலயும் ஒரு மனுஷனா என்ன பாடுகள் படணும் அந்த பாடுகள் பட்டார். ஒரு தேவனா எப்படி மன்னிக்க முடியும்? தேவனால மட்டும்தான் முழுமையா எல்லாரும் மன்னிக்க முடியும். அந்த 100% தேவன் ஒரு மனுஷனாகவும் 100% தேவ குமாரனாகவும் இருந்தாரு. இந்த தாகம் 2 வித தாகமா சொல்லலாம். ஏன்னா அவர் கெத்செமனி தோட்டத்திலிருந்து நின்னு சிலுவையை சுமந்து கொண்டு வந்தாரு. சிலுவையானது சுமார் 150 பவுன் எடை இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த 150 பவுன் எடையுள்ள சிலுவையை சுமந்துகிட்டு கெத்செமனிலிருந்து பிலாத்துடைய அரண்மனையில அடி வாங்கிட்டு ஹேரோது கிட்ட போறாரு. ஹேரோது கிட்ட திருப்பியும் பிலாத்து அரண்மனைக்கு வராரு. திருப்பியும் பிலாத்து அரண்மனையிலிருந்து கொல்கத்தாக்கு சிலுவையோட வராரு. அப்போ இந்த 7 இடங்களை அடி வாங்கி ரத்தம் சிந்தப்பட்டு உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அவருக்கு போயிடுச்சு. அவரால பலவீன ஒரு பாண்டமா தான் நின்னாரு. அந்த இடத்துல நீனோ நானோ நம்ம யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா கூட நம்ம கண்ணு சுத்தி விழுந்துட்டு இருப்போம், பலவீனப்பட்டு சுத்தமா அங்கேயே அன்கான்சியஸ் ஆயிட்டு இருப்போம். ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாய் இங்க மனுஷ ரூபம் அன்று இல்ல, தேவ குமாரனாய் அவர் அந்த தேவ பலனை கொண்டு வந்தார். கெத்செமனி தோட்டத்துல அவரை பலப்படுத்துறதுக்காக தூதர்களை இறங்கி பலப்படுத்தினாங்க. ஏன்? அந்த இடத்துல அவரு பிரேயர் சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனவங்க தூங்கிட்டாங்க. அவருக்கு பிரேயர் சப்போர்ட் இல்ல. யாராவது நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது, இப்ப நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பிரேயர் பண்றோம், நம்ம பேசிக்கிறதுல உங்க கஷ்டம் எங்க கஷ்டம். பட் அந்த பிரேயர் சப்போர்ட் எவ்வளவு பெருசா கிரிகை பண்ணுது. சாயந்தரம் 6:30 மணி ஆச்சுன்னா ஒரு கான்சியஸ் வருது, நமக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் பிரேயர் இருக்கு, நம்ம ஜபிக்க போறோம்னு. சோ அதே போல ஏசப்பாக்கு கூட யாருன்னா நின்று இருக்கணும். யாரும் அந்த ஏஞ்சல் கொடுத்த சப்போர்ட், பிரேயர் சப்போர்ட். தூதன் கர்த்தரை பலப்படுத்திட்டு போனான். ஒரு மாம்சமான ஒரு மனுஷனை போல இயேசு கண்ணீர் சிந்தி அழுதிருப்பாரு. ஏன்னா மாம்சத்தின் பாவங்களை சுமந்து கொள்கிற தேவ ஆட்டுக்குட்டி சிலுவை மரணத்தில் தேவன் தாமே நம்முடைய பாவங்களும் சாபங்களும் சுமந்த தீர்த்து சமாதானத்தின் தேவனாய் மரித்து அவர் குதிகாலின் கீழ் நசுக்கி போட்டார். ஆதியிலே உன் வித்துக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், ஸ்திரீ வித்துக்கும் சாத்தானுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அது அவனோட ஸ்திரீயின் வயிற்றுல இருந்து வர்ற வித்து உன் குதிகாலை அவன் குதிகாலை உன் தலையில் வைத்து உன் தலையை நசுக்குவான்னு சொல்லி இருக்கு. சோ யார் அந்த ஸ்திரீயின் வித்து? இயேசு கிறிஸ்து. சோ இங்க அவருடைய தாகம் மனுஷ ரூபமாகவும் இருந்தது, தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ ரூபமா பலவீனப்பட்ட ஒரு தாகமா இருந்தது, தேவனால் ஆத்துமா தாகமா இருந்தது. அவரு நமக்கு சொல்றாரு, நான் தாகமா இருக்கேன், ஆத்துமா தாகமா இருக்கேன் சொல்றாரு. ஏசப்பா இந்த தாகத்துல எதையெல்லாம் முறியடிச்சாரு? 4 விஷயங்களை முறியடிச்சிருக்காரு. நம்ம பார்க்கும்போது முதல்ல அவரு யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21ஆவது வசனம் எல்லாம் பார்த்துட்டு போனா ஒரு சமாரிய பெண்ண, 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே ஒரு சமாரிய ஸ்திரீய பாக்குறாரு. அவரு தாகத்துக்கு தண்ணீர் தான் கேக்குறாங்க. 8ஆவது வசனத்துல பார்க்கும்போது சமாரிய நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொழுவதால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான் என்றார். இயேசுக்கு என்ன தாகம்? அவருடைய சீஷர்கள் அவருக்கு பசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு உணவு வாங்க போயிட்டாங்க. இவரு அந்த தண்ணீர் தொட்டிக்கிட்ட உக்காந்துருக்காரு. இந்த காலத்துல இயேசு அந்த மாதிரி உக்காந்து இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்திரீ கிட்ட பேசியிருந்தா அந்த ஸ்திரீ அவரை பார்த்து சிரிச்சிருப்பா, இல்லன்னா மூஞ்ச சுலுக்கிருப்பா. சோ அவ இந்த யூதர்கள் பெரிய ஜாதிக்காரு, அவள் சமாரியா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதிக்காரு.
9ஆம் வசனம் பார்க்கும்போது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அவ கொஸ்டினே. அப்ப ஏசப்பா திருப்பி ரிட்டர்ன்ல பேசியிருப்பாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தவனாய். அப்போ நீங்களும் நானும் ஒரு சமாரியா ஸ்திரீ. இங்க ஏசு நம்மள பார்த்து தாகத்துக்கு, எனக்கு தாகமா இருக்குதுன்னாக்கா உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு, எனக்கு ஆத்மா தாகமா இருக்கு, ஆத்மா தாகத்துல நான் வாடி போயிருக்கேன், எனக்கு நீங்க ஆத்மாக்களை கொடுங்க. அப்போ கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆத்மாக்களுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாரு? அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து இருப்பார். சோ சமாரியா பெண் இடத்துல பேசின மாதிரி இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் ஜீவ தண்ணீரை நம்ம கொண்டு வர ஆத்மாக்களுக்கும் அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. சோ அவர் முதல்ல பிரேக் பண்ணது வந்து அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்றாரு. யூதருக்கும் சமாரியாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இத கம்ப்ளீட்டா பிரேக் பண்றாரு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்லுவா 20-21 வாசிக்கும் போது, எங்கள் பிதாக்கள் வந்து மலையில வந்து தொழுது கொண்டார்கள் தேவர்களோ, நீங்க வந்து எருசலேம் தேவாலயத்துல போய் தொழுது கொள்கிறீங்க. 21வது வசனத்துல பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லுவாரு, மலையிலோ எருசலேம் தேவாலயத்துல மாத்திரமல்ல, தேவன் பிதா வந்து தொழுது கொள்கிற யாவருடைய உள்ளத்துல இருக்கிறாரு, எங்கும் இருக்காரு பிதா, எங்கும் இருக்காருன்னு சொல்லிட்டு, நீ இங்கதான் தேவாலயத்துல போகணும், இந்த சர்ச்சுக்கு தான் போகணும், அந்த இடத்துக்கு தான் போகணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கான்ஃபரன்ஸ்ல தான் இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, நம்ம பக்கத்துல ஆவியானவர் இருக்காரு, நம்ம பக்கத்துல இயேசு உட்கார்ந்து வசனத்தை நம்ம கரெக்டா சொல்றோமா, பிழைகள் எதனா ஏற்பட்டா சொல்லி கொடுக்கறதுக்கு அவரே வந்திருக்காரு. சோ இன்னைக்கு தேவன் எப்படி எருசலேம்ல இருக்கிற யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இன்றைக்கு நானும் நீனும் சேர்ந்து அமர்ந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற பெயர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் தேவன் இருக்காரு. சோ அந்த பாண்டேஜ் கர்த்தர் முறியடிச்சிட்டார். முதலாவது இங்கதான் தேவன் அல்ல, எங்கும் தேவன், எங்கும் ஆத்துமாக்களை தாகத்தாய் தேடுகிற தேவன் அவர். இரண்டாவது என்ன பிரேக் பண்ணியிருந்தாருன்னா, யோவான் 4ஆம் நற்செய்தி 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த பெண் சொல்றா, யூதர்களுக்கும் சமாரியருக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க வந்து சமாரியா ஸ்ரீ கிட்ட வந்து தாகத்துக்கு தான் சொல்லி கேக்குறீங்களே, எப்படி நீங்க வந்து எங்க கூட சம்பந்தம் பண்ணாத? அந்த வாக்கியம் நல்லா இருக்கும், நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்ல பார்க்கும்போது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால். அப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்பேற்பட்டு இருக்கும்போது ஒரு யூதன் நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்களே சொல்லும் போது, கலாத்தியர் புத்தகத்துல இருக்கும்போது அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியரி 3ஆம் அதிகாரம் 8-7 வாசிக்கும் போது ரொம்ப அருமையா சொல்லப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பார்க்கும்போது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். அப்போ தேவனை விசுவாசிச்சா நம்ம யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். மேலும் 8வது வசனம், மேலும் தேவன் விசுவாசித்ததினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. இந்த வசனம் தனியா ஆபிரகாமின் இடத்துல மரியா, ஷாரோன் அக்கா, ரஜினி அக்கா, இந்த மாதிரி தனித்தனியா நம்ம பேரு போடும்போது தேவன் விசுவாச மார்க்கத்தார்களுக்கு தேவனா இருக்கிறாரு. யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, யூதர்கள் பெரிய ஜாதியா இருக்கலாம், நான் புறஜாதியா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வரும்போது ஏசு எப்படி வராரு? அந்த கேஸ்ட், அந்த கலரு, இந்த ஹை லெவல், இந்த லோ லெவல், நான் பிலோ ஆவரேஜ்ல இருக்கிறேன், அபோவ் ஆவரேஜ்ல இருக்கேன், நான் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எதுவுமே கிடையாது. அவர் எல்லா கிளாஸையும் ஒரே கிளாஸா பாக்குற ஒரு அன்புள்ள